நம்ம தாய்லாந்து ட்ரிப்போட செகண்ட் வீடியோ இது. ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ மேலே பின் பண்ணியிருக்கேன். பேங்காக்ல ஐகான் சியாமில் இருக்க ஸ்பெக்ட்ரா லைட் அண்ட் வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம இருக்க பிளேஸோட நேம் நானாங்கிறது பேங்காக்ல மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான ஸ்பாட்டு. பார்த்தவங்க தெரியும், ஃபுல்லாக பப் அண்ட் பவுஸ் தான் இருக்கும், வித் மசாஜஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ பேங்காக் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போகாமல் இருக்க முடியாது. இங்கே நைட் லைஃப் ஆக்சுவலி நைட் டைமில் தான் இங்கே ரொம்ப களை கட்டும். ஸோ நைட்டு விடிய இங்கே ஜாலியாக சுற்றும். நீங்கள் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டே இது பக்கத்தில் புக் பண்ணுறது பெட்ரு. ஸோ மார்னிங் டைம் மற்ற எல்லா இடத்தையும் விசிட் பண்ணிவிட்டு நைட் இங்கே ஃபுல்லாக வாக் பண்ணி என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரூமில் ஈஸியாக. ஸோ பேங்காக் பிளான் பண்ணிக்க எல்லாத்துக்குமே இது முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ நானாலே ஒரு பெஸ்ட் ஸ்டே பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போக பிளான் பண்ணி தான் அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் ஜோ. நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸை, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் அந்த சேனலில் பார்க்கலாம். ஸோ நானாவோட நைட் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்காக எங்களோட ஸ்டே நாங்கள் நானா ஸ்ட்ரீட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். அங்கே இருந்த ரிசார்ட் நேம் பாஸ் ஷூட்ஸ். நேமுக்கு ஏற்ற மாதிரி இது ரொம்பவே பாஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குல்ல, இது பேர் டுக். இதை பற்றி வீடியோ எண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் அதோட ரிசப்ஷன். இதை பார்த்தா தெரியும் எவ்வளோ நீட்டாக இந்த ரூம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நாங்கள் கிளம்புறப்ப தான் அந்த வீடியோலாம் எடுத்தேன், ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே எடுக்க முடியல. ஸோ ரொம்பவே நீட்டாக ரிசப்ஷனே இருக்குல்ல. ஸோ இங்கேயும் மசாஜஸ் அவைலபிள், ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்த ஃபால் டிசைன்ஸ் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பாஸை வரவேற்கிறதுக்கு சிவப்பு கம்பளம் வெகிச்சு 2 டாக்ஸில் பூ வச்சு வரவேற்காங்க. அங்கே ஆல்சோ இங்கே கிங் மாதிரி ஒரு சேர் இருக்குல்ல, ஸோ எல்லாம் உட்காந்துக்கலாம். ஸோ இங்கே கிளாக் ரூம் ஆல்சோ அவைலபிள். நம்ம திங்ஸை வச்சுட்டு வெளியில் ரோம் பண்ணிக்கலாம். சப்போஸ் செக்இன் சீக்கிரம் வந்துட்டோம். ஸோ நான் இப்போ அபூத் கூட இருக்கேன். இவரும் ஃப்ரண்ட் டெஸ்க் மேனேஜர். நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணால் ஈஸியாக செக்இன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாக் ரூம் வைக்கிற திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேஃப்டியாக பார்த்துப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நானா பிளாஸா பக்கத்தில் ஸ்டே பண்ணுறது இதுதான் ஒரு பெஸ்ட் ரிசார்ட். ஓகே, தேங்க்யூ. Just subscribe to Joe the Explorer. Yeah, let's go. ஸோ எல்லாம் செக்இன் பண்ணுறப்ப எடுப்பாங்க. நாங்கள் செக் அவுட் பண்ணுறப்ப தான் இனிஷியல் எடுக்கிறோம். ஏன்னா செக்இன் பண்ணுறப்ப பிஸியாக இருப்போம், மற்ற ஊரை சுற்றி பார்க்குறோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த ரூமோட நாங்கள் ஸ்டே பண்ண ப்ரைஸ் அதை பற்றி நான் சொல்லலை, ஏன்னா அது வேரி ஆகிட்டே இருக்கும். நானே நிறையா புக்கிங் பார்த்து தான் புக் பண்ணேன். அகோடா, booking.com, GoIBIBoலாம் பார்த்து நான் அகோடாவில் புக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எதுவோ அதில் புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து பே பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணால் ஓகே தான். ஸோ ரூம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் பாஸ் ஷூட்ஸ். நாங்கள் பேங்காக்ல 2 நாள் ஸ்டே பண்ணது இங்கே தான். ஸோ இந்த ரூம்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ரூம் நம்பர் A202. இங்கே 2 பிளாக் இருக்குது, A and B. நாங்கள் A பிளாக்ல இருந்தோம். இது ஒரு காம்பேக்டான ரூம் தான், ஏன்னா நம்ம வெளியே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண போவோம். ஸோ அதனால் ரூம் காம்பேக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். நல்லாவே இருக்குது ரூம். ஆக்சுவலி இங்கே கபோர்ட் இருக்குது, திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. ஒரு மினி ஃப்ரிட்ஜு, அதுக்குள்ளே பெப்சி, கோக் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுக்கான பேமெண்ட் நம்ம பண்ணிக்கணும். எல்லா ரிசார்ட்டில் இருக்கும் போதே கெட்டில் வச்சுட்டாங்க, வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் பண்ணிக்கலாம். காஃபி டீக்கான டிப்ஸ் எதுவுமே இல்லை, மேபி கேட்டால் கொடுக்கலாம். நல்லா இருக்குது. டிவி நாங்கள் ஆன் பண்ணவே இல்லை, அவ்வளோ பெரிய டிவி. பட் டிவி பார்க்க பேங்காக் வந்தோம். ஸோ பெட்டு நாங்கள் ஸ்ப்ளிட்டாக வாங்கினோம். 2 பேருங்கன்னா தனித்தனியாக வாங்கிட்டோம். அது நீங்கள் கப்புள்ஸ் ஆகவங்க சேர்த்து போட்டுக்கலாம். இது ஸ்ப்ளிட் ஆகிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்க்காக. ஸோ இந்த லைட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன் லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு இது மட்டும் வெளிச்சமாக இருக்க ரொம்ப நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. ஏசி நல்லா ஒர்க்காச்சு. ஸோ இது ரொம்ப ப்ளஸ்ஸாக நாங்கள் எதுக்கு பார்த்தா இந்த பால்கனி வியூ தான். ஸோ இங்கே ஒரு நல்லா கரடி இருக்குது. ஹேர் ட்ரைவ் கொடுத்தாங்க. ஸோ குளிச்சுட்டு நம்ம ஹேர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி எப்போ கேட்டால் கொடுக்காங்க, தண்ணியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த பால்கனி வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க ஏதாவது ஒரு சர்ப்ரைஸே இருக்குது. பால்கனி வியூ மட்டும் தான் நாங்கள் எதுக்கு பார்த்தோம். பட் இங்கேயும் ஸ்விம்மிங் பூலே தெரியுது. ஸோ நேராக ஜிம்மு இருக்குது. ஜிம் நமக்கு அவ்வளோ இது இல்லை, பட் பூல் பார்க்க நல்லா இருந்துச்சு. நாங்கள் அங்கே குளிக்கிறதும் நல்லா இருந்துச்சு. பூல் விளாண்டோம். அதே மாதிரி இங்கேருந்து ஈவினிங் டைம்லேயே நம்ம பூல் பார்த்துக்கலாம். நிறைய பேர் ஜாலியாக விளையாண்டுறாங்க. ஸோ இங்கே ஓப்பன் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஏர் வென்டிலேட்டர் மாதிரி தான். நான் கூட இன்னும் கொஞ்சம் கீழே இருந்து வெளியில் போக மாதிரி தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் இங்கே ஏசியோட அவுட்லெட் வச்சோன்னா கொஞ்சம் ஈகமாக இருக்குது. அதனால நம்ம வெளியில் போக அலோவ் பண்ணல. பட் இது நல்லா இருக்குது. ஸோ முக்கியமாக அந்த பூவில் பார்க்குறதும் நல்லா இருக்குது. அந்த பில்டிங் கூட பாருங்களேன், ஸ்டைலாக இருக்குல்ல. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே அப்படி தான் இருக்குது. ஸோ இதான் சின்ன காம்பேக்டான ரூமு. ரெஸ்ட் ரூம்ஸ் உள்ள ரெஸ்ட் ரூம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஹாட் வாட்டர் 24 hours வருது. ஸோ சுடுதண்ணி குளிக்க அழகு. ஈவன் தோ டெம்பரேச்சர் ஹாட்டாக இருந்தாலுமே சுடுதண்ணி குளிக்கும் போது ரூம் ஏசினால ஈவினிங் போல் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது.
இந்த ரூமோட சிறப்பம்சம் முக்கியமாக என்னன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது நானா பிளாஸா இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ரூமில் ஒரு ஃபெசிலிட்டி பண்ணுறாங்க. என்னன்னா நமக்கு வெளியில் போன ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களே டுக் இருக்குது, அந்த டுக்கில் ஃப்ரீயாக கொண்டு போய் நானா பிளாஸா எண்டு வரைக்கும் நானா ஸ்ட்ரீட்டில் இறக்கி விட்றாங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸி தான், நமக்கு நடந்து போய் அவங்க டுக்கில் போய்க்கலாம். ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரி சர்வீஸ் பண்ணுறாங்க. இவங்களே இருக்க ஒரு டுக் வச்சுருக்காங்க. அதுலேயே நாங்கள் ஒரு ட்ரிப் போனோம். அதுக்கப்புறமே வேறு என்ன ரொம்ப ஸ்பெஷல்னால் ப்ரைஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஃபுட்டு ஓகே தான். பட் இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்குது, அது நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஃபுட்டுன்னு சொன்னது பிரேக்ஃபாஸ்ட் பஃபே, அது கொஞ்சம் ஓகே தான். பட் 300 பாட்ஸ் இன்க்ளூடட்னா ஓகே. இந்தியன் ஃபுட் நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். ஓகே, ஸோ நீங்கள் பேங்காங்கில் நானா ஸ்ட்ரீட்டை என்ஜாய் பண்ணி ஸ்டே பண்ண நினச்சிங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஃபேமிலியோடு நிறைய பேர் வருவாங்க, கிட்ஸோடு நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஃபாரினர்ஸும் வருவாங்க. ஓகே, ஸோ மற்ற வீடியோலாம் அடுத்தடுத்து போடுறேன். நான் எங்கே சுற்றி பார்த்தோன்னு இந்த ரூம் டூர் மட்டும் தனியாக நான் போடலாம் தான் போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பேங்காக் ட்ரிப்பில் போக பிளான் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அனுப்புவாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மற்ற வீடியோஸில் தாய்லாந்து சீரீஸ் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சைனிங் ஆஃப். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இதை பற்றி கடைசியாக சொல்லுங்கன்னு சொல்லி. இது டுக் ஆக்சுவலி நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி ஷாக் ஆட்டோ ஷாக்வான் பெருசாக இருக்குது, இதை மாதிரி சொல்லிக்கலாம் நீங்கள். ஆக்சுவலி இதில் இருக்க ப்ளஸ் என்னென்னா இந்த ஹோட்டல்லேயே இவங்க டுக் வச்சுருக்காங்க. இது வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி சர்வீஸ். நம்மகிட்ட வெளியில் போனால் நானா ஸ்ட்ரீட் எண்டு வரைக்கும் அவங்க வந்து ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ள வகைப்போ அங்கே கால் பண்ணிங்கன்னா அங்கேருந்து உங்களை பிக் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்காக இங்கே பக்கத்தில் இருக்க சில நிறையா ஹோட்டல்ஸ்லையுமே இந்த டுக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டுக்கில் போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெளியில் இந்த டுக் வந்து ஸ்கேம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக பெர்ஃபெக்டாக கேட்டு போகிறோன்னா நிறைய காசு வாங்கிடுவாங்கன்னு. ஸோ நாங்கள் மோஸ்ட்லி கிராப், நம்மளுக்கு ஓலா உபர் மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பைக் அண்ட் டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். அதனால மெட்ரோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது எல்லாமே அப்கமிங் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த டுக் ஜேர்னி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் இந்த மூலியமாக நீங்கள் நானா ஸ்ட்ரீட்டை அப்படியே சுற்றி பார்த்துட்டே கூட போகலாம். ஸோ இதை மார்னிங் நானா ஸ்ட்ரீட் எப்படி பாருங்க. ஆக்சுவலி நைட் நானா எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களா, பயங்கர கலர்ஃபுல்லாக வைப்ஸாக இருக்கும். இந்த பாஷூஸில் இருக்க புஃபேயில் என்னென்ன இருந்துச்சுங்கிறதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னென்ன ஃபுட் அங்கே இருந்துச்சு நீங்கள் பார்க்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி வேணால் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ரூம் புக் பண்ணுறப்ப செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் 300 பாட்ஸ் பே பண்ணணும் ஃபார் ஈச் பர்சன். 1 person 300 பாட்ஸ் பே பண்ணணும். ஸோ இதாக ஸ்விம்மிங் பூல் சூப்பராக. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.